ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் போனோம். மேடமே கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. மதியம் மட்டும் கூப்பிட்டு வந்தால் போதுன்ட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் பாளையத்துக்கு போகிற வேலை வச்சிட்டாரு. அதான் நம்ம கிளம்பிட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போடணும். நம்ம வண்டிக்கு தாங்க பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம போட்டு இப்போ கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அது மூட்டை ஏற்ற தான் போயிட்டுருக்கோம். இந்த சின்னதாக வரும்ல, அந்த மூட்டை ஒரு 100 மூட்டை ஏற்றணும். ஏற்றிட்டு நேராக நம்ம பாளையத்துக்கு போக வேண்டியது தான். காலையில் டைம்ன்றதால ஃப்ரீயாக இருக்குது. யாருமே ஆளுங்க யாரும் இல்லை. அந்த மூட்டை தாங்க ஏற்றணும், இந்த ஒயிட் கலர் மூட்டை. அவங்க உள்ளே போக சொல்லிட்டாங்க. உள்ளே ஏற்றிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது எல்லாமே ஆட்டுக்கு தீவனம் தான். இது நம்ம முன்னாடி வாங்கினோம், ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம வந்தாச்சுங்க பாளையத்துக்கு. வெளியே தான் நின்றுருக்கோம். கம்பி கழட்டிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். எல்லா ஆடும் வெளியில் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த கட்டை கம்பிலாம் பாருங்கள், ரெடி பண்ணிருக்காங்க பயங்கரமாக. முன்னாடி விழாக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க காலையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் பிஸியாக. பரவாயில்ல, காலையிலே நல்லா வெயில் அடிக்குதுங்க. நம்ம வீட்டானலாம் பார்த்திங்கன்னா குளிருது. ஆனால் இங்கே தான் வழக்கமாக குளிரும் பாலைவனத்தில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் இருக்கிறதால தெரியல. பாருங்கள் முயல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே ஒரு முயல் இருக்குது பாருங்கள். நம்ம வீடியோ எடுத்தோடனே போஸ்ட் கொடுக்குது. புறாலாம் பறந்துட்டுருக்கு மேலே. திறந்து விட்ருக்காங்க போல். பாதி உள்ளே இருக்குது, பாதி வெளியே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குன்னு. அவ்வளோதாங்க, நமக்கு வேலைலாம் முடிஞ்சது. நம்ம கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போக வேண்டியது தான். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. நம்ம பாலைவனத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டோம், அந்த வேலை முடிஞ்சது. நம்ம இப்போ 12 மணிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுக்கு தான் போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேடம் ஜெராக்ஸ் அடிக்க போக சொல்லிட்டாங்க. ஏதாவது ஜெராக்ஸ் வாங்கிட்டு வரணும் போல். சரி போய்ட்டு அதை ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த மதரசாக்கு நம்ம கிளம்பிடலாம். சரி வாங்க போயிட்டு வாங்கிட்டு வருவோம். நம்ம வந்தாச்சுங்க. ஆனால் இந்த வழியில் போகக்கூடாது பாருங்கள், நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் அது ஷார்ட்கட்டுன்றதால நம்ம போகிறோம். கண்டிப்பாக போலீஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஃபைன் அடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக பார்க்கிங் கிடச்சிச்சு. அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அப்படியே மேலேங்க. இந்த ஷாப் தாங்க ஃபஸ்ட்டு, அது ஓப்பனில் இருக்கு பாருங்கள், அந்த ஷாப் தான். வாங்கியாச்சுங்க, மேடம் சொன்ன ஜெராக்ஸு தான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு வேலை. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 12 மணிக்கு நமக்கு ஸ்கூல் இருக்குது, அதுக்கு போனோம். சரி வாங்க கொடுத்துட்டு கிளம்பலாம், டைமும் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஜெராக்ஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நமக்கு ஸ்கூலில் இருக்குது 12 மணிக்கு.
அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ப்ரோ வேறு கால் பண்ணார், வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கார் போல். ப்ரோ வேறு நாளையிலேருந்து வரமாட்டார், அவர் சவுதிக்கு உம்ரா பண்ண போகிறாரு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா பண்ணுங்கள். வந்துட்டார் ப்ரோ, நம்ம ஸ்கூலுக்கும் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, பையனை கூப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1:30 மணிக்கு நமக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது. காலையில் நம்ம விடலை, அது மேடம் தான் விட்டாங்க. இப்போ மட்டும் நம்ம கூப்பிட்டு வந்தால் போதும். சரி வாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்றது. டைம் பார்த்திங்கன்னா 1:10 ஆகுது. நம்ம மதர்சாவில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்கூலில். இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விடலை. 1:45 தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த ஒரே ஒரு ஸ்கூல் தான், இது முடிஞ்சால் அவ்வளோதான் நமக்கு. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம அந்த ஸ்கூல்லேருந்து பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. விட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் நமக்கு வேலை சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை இல்லை. அந்த ஒரு முன்னாடி கடையில் மட்டும் கொஞ்சம் பொருள் வாங்கினோம், அதை வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரபான அது வெல்டிங் கடையில் கொடுத்துருக்கோம், அதை வாங்கினோம் போயிட்டு. நம்ம அதை வாங்கிட்டு வெல்டிங் கடைக்கு வந்துட்டோங்க. நம்ம வண்டி தான் அது. அதாவது நம்ம பாளையத்துலேருந்து காலைல கொண்டு வந்தோம், நம்ம தான் கொண்டு வந்தோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓனர்கிட்ட இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவ்வளோதான், அவர் கிளம்பிடுவார் பாளையத்துக்கு. அதை ஏற்றுட்டு அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகுது. டப்பாவில் இருக்க தூணில் தேர்ந்தான். இது பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ரிலேஷன் வீட்டில் கொடுக்க சொல்லியிருக்காரு ஓனரு. சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா பாலைவனத்துக்கு போயிட்டார். நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் போவோம் வாங்க. வந்தாச்சுங்க, இந்த வீடு தான். கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போதைக்கு நமக்கு வேலை எதுவும் இல்லை. ரிட்டன் ஓனர் பாலைவனத்துலேருந்து வந்துட்டு எதனா வேலை சொல்கிறாரான்னு பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. நமக்கு ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே வரல, ரூமில் தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓனர் கால் பண்ணி சொன்னார், ஃபேம் அந்த சீஸை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். அவர் வந்துட்டுருக்கார் போல். வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான் ரூமுக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எதுவும் வேலை வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் எப்படி போகுது அப்படின்றத நம்ம இந்த விளாக் மூலிமா உங்களோட ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.